ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஹைதராபாத் க்ரீன் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதத்து கூட டிஃபன் கூட எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதை திரும்ப கேட்குற அளவுக்கு இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூள் கொஞ்சம் குழம்புத்தூள் ஆட் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா தழை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. இது கூட வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 100 தயிர் சேர்த்தாச்சு. தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், நம்ம அரைக்க வேண்டிய பேஸ்ட்டெல்லாம் இதை பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. அப்புறம் வந்து இதில் மசாலா ஐட்டங்கள்லாம் எடுத்துருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கற்பாசி, ஸ்டார் பூ, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், பிரியாணி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மசாலா ஐட்டங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம 3 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். மசாலா ஐட்டங்கள் பார்த்தா மசாலா ஐட்டங்கள் எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கிரேவிக்கு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கோம். கஸ்தூரி மேத்திங்கிறது வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கோம். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் விட்டுருக்கோம். ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா ஐட்டங்களை போட்டுக்கலாம். பட்டை வகைகளெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ பட்டை வகையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோடைய கலர் மாதிரி நல்லா வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அதனுடைய பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதில் எந்த தக்காளியும் சேர்க்கல. இந்த ஹைதராபாத் சிக்கன் கிரேவியில் வந்து தக்காளிலாம் ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி இல்லை, வெறும் இந்த க்ரீன் கலரில் வரத்துக்கு தான் நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கன் வந்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்துக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்து எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிங்க, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கறி மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம், கறி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணோம், அதை மட்டும் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சிக்கன் ஊற வைக்கும்போது கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். இது இந்த மசாலாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிப்போம். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கிக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு, இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து உப்பு எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதில் நம்ம எந்த தக்காளியுமே இதில் ஆட் பண்ணல. இப்போ இது மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சிக்கனை வேக விடுவோம். நடுவில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விடலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம 15 நிமிஷம் வேக விட்டுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா நம்ம தண்ணி ஊற்றுனதுலாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு, சுண்டிடுச்சு, எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த கிரேவி திக்கானது போதுமானது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கிங்க. இப்போ வந்து மூடி போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கஸ்தூரி மேத்தியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த கஸ்தூரி மேத்தி தான் சேர்த்து வைப்பாங்க. அப்போ தான் ரொம்ப ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹைதராபாத் சிக்கன் கிரேவி ரெடி ஆன மாரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ மேலே நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதில் ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்ப டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைலில் ஹைதராபாத்
க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பயும் ஒரே மாதிரியே சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது க்ரீன் கலரில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.